பரவாயில்லையே இப்போல்லாம் ஊர் வம்பு தும்புக்கு போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ரொம்ப அமைதியாகட்டாப்லே அப்படின்னு அமெரிக்கா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, யூரோப்புடைய பிரச்சனை, மெக்சிகோ, கனடா, கிரீன்லாண்ட் இந்த எல்லா நாட்டுடைய பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நாங்கள் எதுலேயும் தலையிட மாட்டோம், உக்ரைன் ரஷ்யா நீங்கள் சண்டை போடக்கூடாது, உங்களுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்கு வேணால் நான் ஹெல்ப் பண்ணுதேன் அப்படின்ற மாதிரிலாம் அமெரிக்கா சொன்னாங்க. அதையும் தாண்டி கனடா நீ என்னுடைய 51வது மாநிலம், நீ எனக்கு தான் சொந்தம், கிரீன்லாண்ட் நீயும் எனக்கு தான் சொந்தம், மெக்சிகோ இனிமேல் அது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கிடையாது, கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அமெரிக்காவுடைய 4 வருஷம் ஆட்சி காலத்தில் ட்ரம்ப்பு இந்த மாதிரி வெஸ்டர்ன் நாடுகள் கூடவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு போயிடுவார். சைனா பக்கம்லாம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார். அவர் அதுக்கு பதிலாக சைனா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்காரு. அதனால தான் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு சைனீஸ் பிரசிடென்ட்டான ஷி ஜின்பிங்கை கூப்பிட்டுருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அமெரிக்காவுடைய யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த ஃபேக்ட் ஷீட் என்ன பண்ணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்குமான வெளியுறவுத்துறை கொள்கையை பற்றி இதில் டீட்டெயில்டாக இருக்கும். இதில் சைனாவை பற்றியும் ஒரு ஃபேக்ட் ஷீட் இருக்குது. அதில் வி டு நாட் சப்போர்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தைவான் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை நீக்கின அடுத்த சனமே சைனா அவங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கை எல்லாமே அமெரிக்காவை நோக்கி லபோ திபோன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் தைவானுடைய சுதந்திரத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் ஒன் சைனா பாலிசி ஆதரிக்கும். ஒன் சைனா பாலிசினா சைனா கிட்ட இருக்கக்கூடிய திபெத், ஹாங்காங், தைவான் இதெல்லாம் ஒருங்கிணைந்த சைனாவை தான் நாங்கள் ஆதரிக்கும் அப்படின்றது தான் இந்தியாவினுடைய கொள்கையும் கூட. அமெரிக்காவும் அதான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஒன் சைனா பாலிசின்ற வார்த்தையை நீக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் தைவானுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் டாக்டிக்கலாக அமெரிக்கா நீக்கியிருக்காங்க. இது நீங்கள் இன்டைரக்டாக பார்க்கும்போது என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, தைவானினுடைய இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், சைனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தைவான் கிடையாது, அது ஒரு தனி சுதந்திர நாடு அப்படின்னு தான் அமெரிக்கா இன்டைரக்டாக சொல்ல வர்றதா சைனா மிகப்பெரிய கண்டனங்களை அமெரிக்கா மேலே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் தைவான் ஸ்ட்ரெயிட்டுக்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலும் அவங்களுடைய கூட்டாளி நாடான கனடாவினுடைய போர்க்கப்பலும் போச்சு. இதை தைவான் மிகப்பெரிய அளவில் வரவேற்றாலும் சைனா இதை விரும்பலை, இதை ரசிக்கலை. அவங்க எங்களுக்கு சொந்தமான பகுதியில் எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் உங்களுடைய ஆர்மி ஷிப் எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப்பினுடைய அரசாங்கம் என்ன நினைக்க அப்படின்னா, மார்க்கோ ரூபியோ மாதிரியான சீனாவுக்கு எதிரான மிக முக்கிய ஆளுங்களை ட்ரம்ப்பினுடைய அரசாங்கத்தில் பெரிய பதவியில் வச்சிருக்கிறதே ட்ரம்ப்பு சைனாவுக்கு அடுத்த 4 வருஷத்தில் மிகப்பெரிய பாடத்தை புகட்ட போகிறார் அப்படின்றத நமக்கு முன்னாடியே உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்கா நடந்துக்கிடவும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடணும், தைவான் விஷயத்தில் சைனா மூக்க நுழைக்கும் போது அமெரிக்கா அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அமெரிக்காவை விட அடுத்த பொருளாதாரம் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா அது சைனா தான். அமெரிக்காவோட அடுத்த பெரிய இராணுவம், அடுத்த பெரிய டெக்னாலஜி இதெல்லாம் சைனா கிட்ட தான் இருக்குது. அப்போ சைனா ஒரு இடத்துல அத்துமீறும் போது அமெரிக்கா அதை கண்டிக்காமல் அமைதியாக இருந்தது அப்படின்னா, அமெரிக்காவுடைய நம்பர் 1 பொசிஷனுக்கே நாளைக்கு பிரச்சனை வர அளவுக்கு சைனா உயர்ந்து நிற்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரம்ப் கடுமையான நடவடிக்கையை சைனாவுக்கு எதிராக எடுப்பார். அதனுடைய ஒரு டீசராக தான் இப்போ இதை போட்டு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அரசியலாளர்களால் சொல்லப்படுது. நிறைய பேரம் பேசும்போது சைனாவினுடைய அதிபரை அடிபணிய வைக்கணும், எங்கெல்லாம் சைனாவுடைய கையை முறுக்க முடியுமோ அங்கெல்லாம் முறுக்கணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா நினைக்கி அதுக்கு ஒரு டூல் கிட்டாக தான் தைவானை பயன்படுத்துது. அதுதான் இந்த வார்த்தையை அவங்களுடைய வெப்சைட்லேருந்து நீக்கினதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அரசியலாளர்களால் சொல்லப்படுது. இதனால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த வகையான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.